என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, என்னம்மா? வா. இந்தா. செல்லம்மா, பசி தாங்க முடியல, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை. சரி. என்ன வெயில். போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது போல இருக்கே. அது எப்படி போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு அவ்வளவு கரெக்டா சொல்ற? நீங்க நல்ல மூட்ல வந்தீங்கன்னா பசிக்குது சாப்பாடு போடுன்னு சொல்லுவீங்க. ஓ, அதை வச்சு சொல்றியா? ஆமா செல்லம்மா, ஒரு வழியா வாசுவோட பிரச்சனை முடிஞ்சது. வாசு திருப்திகரமா போனானா? அவங்க அம்மா வந்தாங்களா? இல்ல, வாசு தனியா தான் வந்தாரு. மொத்த பணத்தையும் வாசு கிட்ட கொடுத்து ஆட்டோ ஏற்றி அமிச்சிட்டேன். செகண்ட் ஹேண்ட் ஃபிளாட் வாங்குறதுக்கு அந்த பணம் போதும். எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கேன். கட்டி கொடுத்த பொண்ணு மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்கான்னு கேள்விப்பட்டாதான் நமக்கு நிம்மதி. என்ன சொல்றீங்க? ஆமா, இருந்தாலும் நீ கொஞ்சம் கொஞ்சமா ஆசாசியா சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையும் மிக்க கொடுத்துட்டியே. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல வருத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்கேன்? அமுதா சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் பெரிய விஷயமா? உண்மைதான். இருந்தாலும் தங்கம் விலை போற போக்க பார்த்தா நம்ம பாரதிக்கு நகையை சேர்த்து வைக்கிறது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அது என்னங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அமுதா கொடுத்த நிலத்தை நமக்கு திருப்பி கொடுத்துட்டால. அதுவும் இல்லாம ஸ்ரீபெரும்புதூர்ல 10 கிரவுண்ட் நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க. அதை வித்து பாரதிய நல்லபடியா படிக்க வைக்கலாம், நல்ல நகையெல்லாம் வாங்கி போடலாம். இங்க பாருங்க, அந்த நிலத்தோட டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களே. நல்ல ஒரு மீடியேட்டரை பார்த்து கிரவுண்ட் என்ன ரேட்டு போகுது என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைங்க. ஆமா, என்ன செல்லம்மா திடீர்னு டாக்குமெண்ட்ல எடுத்து வைக்க சொல்ற, மீடியேட்டரை பார்த்து ரேட்ல என்னன்னு விசாரிக்க சொல்ற, என்ன விஷயம்? இல்லைங்க, இப்ப எல்லாம் நில ஆக்கிரமிப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஒருத்தர் நிலத்தை இன்னொருத்தர் அபகரிச்சிடுறாங்க. பா, எவ்வளவு பயமா இருக்கு தெரியுங்களா? இங்க பாருங்க, நீங்க மீடியேட்டர் பார்த்து விசாரிங்க. அப்பப்ப அந்த நிலத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, உனக்கும் பாரதிக்கும் என்ன நல்லது செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பா செய்யறேன். அதெல்லாம் செய்யறது இருக்கட்டும். நாளைக்கு நீங்க பாரதிக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். பாரதிக்கா? என்ன விசேஷம்? பாரதிக்கு எந்த விசேஷமும் இல்லைங்க. நாளானிக்கு நம்ம கல்யாண நாள். இந்த வருஷம் நமக்கு கல்யாண பரிசா பாரதியும் நம்ம கூட இருக்கா. அவளுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். பாரதிக்கு தான் அவளோட தொட்டில் போடுற ஃபங்க்ஷன்ல புது துணி நிறைய வந்திருக்குல்ல, அதுல ஒன்னு எடுத்து போட வேண்டியதானே? ஏங்க, நல்ல நாள் அதுமா இன்னொருத்தர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை யாராவது போடுவாங்களா? நாம தான் எடுத்து கொடுக்கணும். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, நாளைக்கு புது ட்ரெஸ் வாங்கிடலாம். எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. பசிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் காரணமா தான். இது எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கணும். முதல்ல சாப்பாடு எடுத்து வைங்க, பசிக்குது. நான் எடுத்து எல்லாம் ரெடியா வச்சுட்டேன். நீங்க முதல்ல வாங்க. நீ போ, நான் வரேன். मिस्टर वडमलाई, इवंगा एंगा सीईओ मैडम। ओह, वणक्कम मैडम। नमस्ते मिस्टर वडमाले, आपसे मिलके बड़ी खुश हुई। उंगलिकागवे ता ना बम्बईல இருந்து இங்க வந்திருக்கிறேன், खास आपके लिए। समझा क्या? மிஸ்டர் வடமால, இந்த இடம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த இடமா?
மொத்தம் 12 கிரவுண்ட் இருக்கு. ரோட்டோரமா 2 கிரவுண்ட் உங்க தங்கச்சிக்கு கொடுத்து மீதி நீங்க எடுத்துக்கலாம். இல்லன்னா ரோட்டோரமா நீங்க எடுத்துட்டு அதை உங்க தங்கச்சிக்கு கொடுத்துடலாம். அது வந்து கோய் ப்ராப்ளம் நை. அது மட்டும் இல்லை சார், டிரான்ஸ்போர்ட் வசதின்னு பார்த்தா ஸ்ரீபெரும்புதூரை விட இதுதான் பெட்டரான பிளேஸ். இன்னும் 2-3 வருஷத்தில் ஏர்போர்ட்டோட லிங்க் ரோடு இந்த பக்கமாக தான் சார் வரப்போகுது. சார் 2015ல் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே மோனோ ட்ரெயின் இந்த வழியில தான் வரப்போகுது. இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்றோம். மிஸ்டர் வடமாலை, ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க லேண்டை விட அது ரொம்ப காஸ்ட்லியான இடம். बहुत कीमती है. இந்த ஆஃபரை மட்டும் நாங்க வேற யாருக்கா கொடுத்திருந்தோம்னா வீழ்ந்து வீழ்ந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருத்தர் வந்து இங்க ஏர்போர்ட் லிங்க் ரோடு வரதா சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து மோனோ ட்ரெயின் வரதா சொல்றாரு. கடைசியில் இங்க வீடு வருமான்னு தெரியல. இப்போ உங்ககிட்ட ஒத்துக்கிட்டு பின்னால ஏர்போர்ட் காரங்க கிட்டயும் மோனோ ட்ரெயின் காரங்கள்ட்டையும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. மிஸ்டர் வடமாலை, நீங்க எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, நீங்க எங்க கூட வாங்க. வெள்ளிவாக்கத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் காலி கிரவுண்ட் நான் காட்டுறேன். மேடம் ப்ளீஸ் வேணாம் வேணாம் மேடம். நீங்க எத்தனை இடம் காட்டினாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். எனக்கு ஏதாவது விலங்க வந்துருமோன்னு பயமா இருக்கு மேடம். ப்ளீஸ் என் இடத்த எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. மிஸ்டர் வடமாலை, நீங்க படிச்சவங்க, குறுகிய மனசாலை எதையும் பார்க்காதீங்க. உங்க இடத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்தா எத்தனை தமிழங்க பழைப்பாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. மேடம் நீங்க சொல்றது நல்லா இருக்கு, நிறைய தமிழர்கள் பழைப்பாங்க. ஆனா இந்த தமிழர் நடுரோட்டுக்கு வந்துருவானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? நை மிஸ்டர் வடமாலை, எங்களால நீங்க நடுத்தெருவுல நிக்க வேண்டாம். எங்க கூட வாங்க. சிட்டி லிமிட்ஸ்லயே வேற ஒரு நல்ல இடம் நான் காட்டுறேன். ठीक है மாதவராவ், चलो. ஓகே மேடம். மிஸ்டர் வடமாலை, யஹா தேகோ. காலையில 2 எம்டி லேண்ட் காமிச்சேன், உங்களுக்கு பிடிக்கல. இந்த கமர்ஷியல் பில்டிங்க பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? சிட்டிக்குள்ள இந்த பிரைம் ப்ராப்பர்ட்டியா? இதே ப்ராப்பர்ட்டி தான். மாசம் 1.5 லட்சம் வருமானம் ரெண்டிலேயே வருது. மேடம் என்ன மேடம் கிண்டல் பண்றீங்களா? नहीं मजाक नहीं. नो मिस्टर वडमाले, நான் உங்களை கிண்டல் பண்ணல. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுமா வேண்டாமா இதை இப்போ சொல்ல வேண்டாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் காமிக்கிறேன், அதையும் நீங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ஆராம்சே யோசிச்சு நாளைக்கு காலையில வந்து பதில் சொன்னா போறோம். என்ன மீடியேட்டர், உங்களுக்கு இந்த டீல் ஓகேவா? அம்மா கோல்டுமா. அப்போ வாங்க அடுத்த இடத்துக்கு போலாம். Come on.
வரமாலே மேடம் அப்போ உங்களுக்கு கோல்டு மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி காமிச்சேன் இல்லையா? இப்போ டைமண்ட் மாதிரி ஒன்று காமிக்கிறேன், பாருங்க. நல்லபடியா குடியிருக்க அருமையான வீடு, ஃபேண்டாஸ்டிக் லொகாலிட்டி. முன்னாடி 4 போர்ஷன் இருக்கு, அதை நீங்க பிசினஸ்லயே இருக்கலாம், இல்லைன்னா வாடகைக்கு விடலாம். மாசம் 25,000 நிச்சயமா தேரும். என்ன மிஸ்டர் வரமாலே, வீட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க, இடம் பிடிச்சிருக்கா இல்லையா? மேடம் அது இப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டாம். நல்லா யோசிச்சு, நைட் பூரா யோசிச்சு, நாளை காத்தால பதில் சொன்னா போதும். போலாமா? ஒரு நிமிஷம் மேடம். ஓகே, இங்க வாங்க. என்னோட 10 கிரவுண்ட் இடத்துக்கு ஆ, இவ்வளோ மதிப்புள்ள பெரிய பெரிய இடம்லாம் காட்டுறாங்க. அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை சீட்டிங் பார்ட்டியா இருக்குமோ? உங்க டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கீங்களா? அதை வாங்கிடுங்க சார். இல்ல, அது வெறும் ஜெராக்ஸ் தான். ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. என்னோட கவலை எல்லாம் என்னோட இந்த 10 கிரவுண்ட் இடத்துக்காக மும்பைல இருந்து இங்க வந்து என்னை ஏமாத்திடுவாங்களா என்னன்னு தெரியல. அதான் சார் எனக்கும் புரியல. ஹலோ சார். ஆ, வாங்க மிஸ்டர் வடமலை, வாங்க வாங்க. உங்களுக்காக எங்க சிஓ மேடம் காத்துட்டு இருக்காங்க. வாங்க போங்க சார், வாங்க சார். போங்க. கமின் மேடம். come in. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் வடமலை. வாங்க வணக்கம் மிஸ்டர் மேடம். வரமாலே. வணக்கம்மா. உட்காருங்க மிஸ்டர் வரமாலே. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் வரமாலே கிட்ட நான் தனியா பேசணும். ஓகே மேடம். நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. நான் இருக்கலாமா மேடம்? माधवराव, मैडम? मीडिएटर को तोहफा दे के भेजो. नंदी Give मैडम। it. ஓகே மேடம். மிஸ்டர் வடமலை, நேத்து உங்களுக்கு 2 இடம் காமிச்சோம். 2 சாய்ஸ். ஒன்று வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், 1.5 லட்சம் வாடகை வருது. இன்னொன்று தங்குறதுக்கு வீடு, 4 போர்ஷன். அந்த 4 போர்ஷன்ல 25,000 வாடகை வரும். कौन सा पसंद है दोनों में? எது வேணும்? எதை கொடுக்குறீங்க? எதை எடுக்கிறீங்க? இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? நேத்து நைட் அந்த 2 சைட் பார்த்தாச்சு. நைட் பூரா யோசனை பண்ண டைம் கொடுத்தாச்சு. இன்னும் என்ன யோசனை பண்றீங்க? கம் ஆன். மேடம், அது வந்து நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த 2 இடமும் வேணுமா? எடுத்துக்கங்க. என்ன மேடம் சொல்றீங்க? 2 இடத்தையும் தரீங்களா? ஆமா மிஸ்டர் வரமால, உங்களுக்கு தங்கறதுக்கு இடமும் கிடைக்கும், பைசா பைசா நிறைய கிடைக்கும். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உட்காருங்க, பேட்டியே பேட்டியே. ஷாக் ஆகாதீங்க மிஸ்டர் வரமாலே, உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். மேடம், நான் அதை பத்தி யோசிக்கல. நேத்து ராத்திரி ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் காட்டுனீங்கல்ல, என்னோட 10 கிரவுண்டுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் கொடுக்க போறாங்களான்னு யோசிக்கும் போது, இப்போ நீங்க திடீர்னு வந்து இருக்க ஒரு வீடும் தரேன்னு சொல்றீங்க. அதை நினைச்சா எனக்கு ஷாக் மேல ஷாக்கா இருக்கு. அதை பத்தி தான். ஷாக் ஆகாதீங்க மிஸ்டர் வரமாலே, உங்ககிட்ட இருக்கிற அந்த 10 கிரவுண்டு எங்க கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம்னு எங்க பாஸ் சொல்லிட்டாரு. சம்ஜா? அதுக்காக தான் இந்த 2 உங்களுக்கு கொடுக்குறோம். இல்ல மேடம், என்னோட 10 கிரவுண்டுக்கு அந்த முதல்ல காட்டின கமர்ஷியல் பில்டிங்கே போதும். முட்டாள் மாதிரி பேசாதீங்க மிஸ்டர் வடமாலே.
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் செல்லம்மாவை வாடகை வீட்டுல வச்சிருப்பீங்க? மேடம், என் ஒய்ஃப் செல்லம்மா உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது? செல்லம்மா ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகி இந்த சமுதாயத்துல தான் ஐடென்டிட்டியை நிலைநாட்டணும்னு அவங்க போராடுறாங்க பாரு. அரே வா ரே வா, मैं सलाम करती हूँ उसको. மிஸ்டர் வடமாலை, சொல்லுங்க மேடம். உங்களுக்கு இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறதுல எங்க பாஸுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அநேக் கரோட் கி மாலிக், கோடி கோடியா இருக்கிறவருக்கு இது 2 கொடுக்கறது யானைக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி. நோ ப்ராப்ளம், டேக் இட். மேடம், எனக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்க வாழ்க்கைக்காக நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க மும்பை மகாலட்சுமி மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். सो ये मुंबई महालक्ष्मी अगर कहूं நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா? ஓகேவா? ஓகே மேடம், நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. ठीक है. இந்த மும்பை மகாலட்சுமி சொல்றேன், செல்லம்மாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. அண்ட் சொத்து உங்க குழந்தைங்களையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏமாந்துடாதீங்க. இந்த சொத்து ரொம்ப முக்கியம். யாராவது உங்களை ஏமாத்திட போறாங்க. கேர்ஃபுல்.